உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நான் இந்த வழக்கில் பெட்டிஷன் போடுறேன்னா எவ்வளோ ரிஸ்க்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒன்றுமே இல்லை, இந்த டிவிஎக்ஸ் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் பற்றி போட்டதுக்கு எனக்கு கொலை மிரட்டல்லாம் வந்தது. இந்த கும்பல் பண்ணுற அயோக்கியத்தனத்தை வெளில கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். சரியா, நேருவோடைய இந்த மிரட்டல்லாம் வருது பாருங்க. இந்த மிரட்டல்லாம் வந்த உடனே நேர அமைச்சருக்கே ஃபோன் போடுறேன். என்ன மனநிலையில் இருப்பார் இப்போ? ஆக்சுவலி யாரு இது நம்ம என்ன பண்ணிடுவோன்ற மாதிரி நினைப்பாரா இல்லை? சரி, இவங்க எல்லாம் பணம் படித்தவர்கள். சரியா, மிஞ்சி போன செல்வி ஜெயலலிதாவுக்கு பொருந்துற அந்த சட்டம் ஸ்டாலினுக்கு பொருந்தாதா? செந்தில் பாலாஜிக்கு பொருந்தாதா? கே நேருவுக்கு பொருந்தாதா? சரி, இவ்வளவு ஆர்கியூமெண்ட் என்னையா உங்க அயோக்கியத்தனம்? நீ கெட்ட விமர்சிச்ச நீ அவ்வளவுதான் அப்படின்ற அளவுக்கு திமுக விமர்சிக்கும் போது கூட அந்த மாதிரி யாரும் சொல்றது இல்லைங்க. நக்கீரன் கோபாலா 60 வயசு ஆகுது, உனக்கு வெக்கமா இல்லை? உனக்கு சோறு தானே திங்கிற? பத்திரிக்கையா ஒரு பேரை வச்சுட்டா என்னென்ன பண்ணுவியா? நீ நடத்துறது பத்திரிக்கையா? நீ நடத்துறது ஒரு மஞ்சள் பத்திரிக்கை. ஒருத்தனை பத்தி அவதூறு நீ பரப்புவ, அதை நீ பெருசா போட்டுருவ. அது தப்புன்னு நான் நிரூபிக்கணும். அது உண்மையான நீ நிரூபிக்க வேண்டாம். சட்டம் எப்படி இருக்கு பாரு. நீ நடத்துறது ஒரு பத்திரிகை, நீ ஒரு பத்திரிகையாளர், உனக்கு ஒரு மரியாதை, உன் முகரைக்கு ஒரு மீசை. அனைவருக்கும் வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்மோடு மரியாதைக்குரிய கிஷோர் கே சுவாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட கேட்கறதுக்கு சில பல கேள்விகள் இருக்குது. அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். 2-3 செய்தி உங்களை சுற்றி வந்துட்டு இருக்குது ஒரு வாரம் 10 நாளாக. நேற்று கூட பார்த்தேன், கிஷோர் கிருஷ்ணசாமி என்பவர் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணீங்க? உச்சநீதிமன்றத்தில் போய் என்ன கேஸ் போட்டீங்க? இல்லை, அது வந்துட்டு நீதிமன்ற அவமதிப்பு. யார் அவமதிச்சது? தமிழக அரசாங்கம். ஓகே. ஏன்னா நீங்கள் இந்த டிஜிபி நியமனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடியது வந்து ஒரு பொறுப்பு டிஜிபி தான் இருக்காங்க. ஆமாம். முழு நேர டிஜிபி கிடையாது. முழு நேர டிஜிபியை நீங்கள் நியமிக்கணும்னா நீங்கள் 3 மாதங்களுக்கு முன்னரே, அதாவது ஓய்வு பெறக்கூடிய இந்த டிஜிபி ஓய்வு பெறாருனாக்கா அவர் அதுக்கு 3 மாதம் சங்கர் ஜிவால் தான் இருந்தார். அவர் ஓய்வு பெறாருன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் சில பேருடைய பரிந்துரைகளை நீங்கள் அனுப்பணும். அனுப்பி மத்திய அரசாங்கம் அவங்களும் பரிசீலனை செஞ்சு அதுக்கப்புறம் அவங்க அனுப்புவாங்க. இப்படி தான் போகணும். நீங்கள் ஃபுல் லிஸ்ட் அனுப்பி அவங்க அதுலேருந்து 3 பேர் அனுப்புவாங்க. இந்த மாதிரி இப்போ 3 பேரை பரிந்துரை செஞ்சு அனுப்பணும் அப்படின்னா அதை செய்யவே இல்லை. மாறாக நீ இவங்களா ஒரு பொறுப்பு டிஜிபின்னு ஒருத்தரை போட்டுக்கிறாங்க. நீ எதுக்கு இந்த பொறுப்பு டிஜிபின்னு போட்டுக்கிறேன்? இங்கே ஒவ்வொரு சம்பவமும் காவல்துறையோட சம்பந்தத்தோடையோ அல்லது காவல்துறையை சொதப்புவதனாலோ ஒன்றும் சிபிஐக்கு போயிட்டு இருக்கு. நம்ம பார்க்குறோம். ஆமாம். சரியா, அது இந்த வழக்காகட்டும், அண்ணா பல்கலைக்கழக வழக்கு, அப்புறம் எஸ்ஐடிக்கு போயிடுச்சு. சிபிஐக்கு போயிருக்க வேண்டியது எஸ்ஐடிக்கு போயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அண்ணா நகரில் அந்த சிறுமியுடைய வழக்கு, அதுவும் வந்து சிபிஐக்கு போயிடுச்சு. அடுத்து இப்போ இந்த கரூரில் நடந்த சம்பவம் 41 பேர் இறந்து போனது, அதுவும் இப்போ சிபிஐக்கு போயிடுச்சு. என்ன இந்த இவர் பேர் நம்ம மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கோடைய இவர் பகுஜன் சமாஜ் கட்சியோட ஆம்ஸ்ட்ராங், அவருடைய கொலையும் இதுவும் சிபிஐக்கு போயிடுச்சு. இப்போ எல்லாமே சிபிஐக்கு போயிட்டுருக்கு. நீங்களும் தட்டுத்தடு மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு போய் சிபிஐக்கு போகக்கூடாது அப்படின்னு நீங்களும் வந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது சிபிஐக்கு வழக்கு போக இருக்குது அப்படின்னும் பொழுதே ஆவணங்கள்லாம் இங்கே வந்து அழிக்கப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டும் வருது. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் பார்த்தீங்கன்னாக்கா திடுக்கிடும் தகவல்கள்லாம் சொல்கிறாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்குது, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி குற்றவாளின்னு சொல்லப்பட்டவர், அந்த குற்றம் சாட்டப்பட்டவரை வந்து ஆள் மாறாட்டம் பண்ணிட்டாங்க. வேற ஒருத்தரோட பணத்தை கொடுத்து இவர் தான் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் தப்ப வச்சுட்டாங்க. அவர் வந்து இங்கே பர்மாவோ இங்கே போயிட்டாரு அவரு அப்படின்றாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த அரசாங்கத்துலேருந்து இருக்கு. இப்போ சிபிஐ வசம் இந்த வழக்கு இருக்குன்னு பொழுது போன வாரம் அவசரமாக போகிறாங்க உச்சநீதிமன்றத்துக்கு. போயிட்டு காலையில் நோட்டீஸை காலையில் 10 மணிக்கு கொடுத்துட்டு 10:30 மணிக்கு ஆர்கியூமெண்ட் வாங்கன்னு என்ன ஆர்கியூ பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு, ஆனால் இவங்க ஆன்லைனில் போயிட்டாங்க. முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி ஓடணும் சுப்ரீம் கோர்ட். இப்போ ஆன்லைனில் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வந்துடலாம். வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வந்து தடுக்கிறாங்க. அது முடியாது. அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, ஏங்க இது 14ஆம் தேதி வரப்போகுது வழக்கு விசாரணைக்கு, நீ எதுக்கு இப்போ திடீர்னு வந்து கேட்குற? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. மேட்ரு என்னென்னா இவங்க எக்குத்தப்பாக மாட்டிப்பாங்கன்றதுனால இவங்க பொறுப்பு டிஜிபி வச்சு இப்படியே ஒப்பேற்றிடலான்னு நினைக்கிறாங்க. பட் ரியல் ஃபுல் டைம் டிஜிபி இஸ் ரிக்வயர்ட். இந்த மாநிலத்திற்கு ஒரு ஃபுல் டைம் டிஜிபி அவசியம். அப்போ அதை உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஹென்றி டிஃபன் ஒருத்தர் ஏற்கனவே போட்டார் அவமதிப்பு வழக்கில் இவங்க பதில் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறோம்.
நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம் கண்டிப்பாக அப்படின்ட்டு. அப்போது யூபிஎஸ்சியிலேருந்து அனுப்புகிறாங்க, மத்திய ஆணையத்திலேருந்து அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி 3 பேர் அனுப்புகிறாங்க. அந்த பெயர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அந்த பேரை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு போய் உச்சநீதிமன்றத்தில் சொல்லு, அங்கே சரின்னு சொல்லிட்டு இங்கே நீ அமல்படுத்தாமல் இருந்ததுன்னா அப்போ அது நீதிமன்ற அவமதிப்பு தானே. இந்த நீதிமன்ற அவமதிப்பு சம்மந்தமாக தான் நாம் நீங்கள் வழக்கு போட்டு பொதுநல வழக்கு போட்டு இந்த மாதிரி நீ ஏன் வந்து இதை ஏற்றுக்கிறீங்க, இது நீதிமன்ற அவமதிப்பு. உச்ச நீதிமன்றம் 1க்கு 2 முறை சொல்லிவிட்ட பின்னரும் தீர்ப்பு வழங்கிவிட்ட பின்னரும் நீ பரிசீலனை பண்ணலைன்னா அது அவமதிப்புலாம் வேற என்ன? அதுக்கு தான் அந்த நோட்டீஸ் அனுப்பி 3 வாரத்தில் அவங்க வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு. 3 வாரத்தில் இவங்க டிஜிபியை போட்டாகணும், டிஜிபியை இல்லைன்னா பதில் சொல்லி ஆகணும். சரியா? இப்போ அவங்க பதில் சொல்கிறதுனா என்னென்னு பதில் சொல்லுவீங்க? உத்தரவை நீ பின்பற்றலை, அவ்வளோதான். இதுக்கு வேற என்ன பதில் சொல்ல முடியும் நீ? இதுதான் மேட்டர். ஒரு சிக்கலில் போய் சிக்கியிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு அவங்களா வர வைத்து கொண்ட சிக்கல் தான். சரி, ஓகே, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்திலேயே உங்கள் பேர் அடிபடுது. என்னன்னா ஒரு 3-4 மாசமாவே டிவிஹெச் தொடர் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் போட்டுகிட்டே இருப்பீங்க. பெருசாக புரியாது, ஏதோ ஒரு ஸ்கேம் பற்றி ஏதோ போட்டுட்டு இருக்காரு அப்படின்ட்டு. எதுக்காக போடுறாரு, ஏன் போடுறாருன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா இடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்டேயே, தமிழ்நாடு காவல்துறைக்கிட்ட நினைக்கிறேன், டிஜிபி அவர்களுக்கு தான் ஒரு 230 பக்கங்கள் அடங்கிய ஒரு ஆவணத்தை கொடுத்து, இப்படி நேரு அவருடைய துறையில் ஜாப் வாங்கி தரத்துக்காக கிட்டத்தட்ட 888 கோடி ஸ்கேம் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள் வந்து அதில் நீங்கள் பயன்படுத்தின பெயர்கள் எல்லாமே, அந்த டிவிஹெச் தொடர் நீங்கள் போட்ட அந்த தொடரில் பயன்படுத்தின பெயர்கள் எல்லாமே, அந்த தகவல்கள் எல்லாமே அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஆவணங்கள்லயும் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படுறோம். சட்ட சிக்கலை தீர்க்கும் சட்டநாதர் கோயில்ல போயிட்டு நேரு அவர்கள் வந்து ரொம்ப மனமுருகி வழிபட்டு வந்தாரு இப்போ சமீபத்துல அப்படின்லாம் கூட வந்துட்டு இருக்குது. என்ன நடக்குதுங்க? நீங்க ஒரு சொல்லாடல் உண்டு, கடவுள் வந்து என்னன்னா உங்களுடைய சிக்கல்களை கடவுள் தீர்க்க முடியாது, ஏன்னா உங்களுடைய சிக்கல்களை கடவுளை ஏற்படுத்தலை. சரியா? கடவுளை நம்ம எப்படி பார்க்குறோம்னா சாட்சி பூதமாக பார்க்குறோம். சாட்சி பூதம்னா என்னன்னா நடப்பவை எல்லாவற்றுக்கும் சாட்சியாக, மௌன சாட்சியாக கடவுள் இருக்கிறார். சரியா? உன்னுடைய பிரச்சனைகள், உனக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள், இது எல்லாமே உன்னுடைய கர்மவினை சார்ந்தது, உன்னுடைய செயலை சார்ந்தது. தீதும் நன்றும் வரான்ற மாதிரி தான் நீ ஏற்படுத்திக்கிட்டது. சரியா? இதுவே கடவுள்கிட்ட போய் சிக்கல்லாம் நீங்கள் தீர்வு பண்ணுன்னா எத்தனை பேருக்கு சிக்கலை உங்களுடைய கவனக்குறைவினாலும் கூட இருக்கலாம், இல்லை தெரிந்தே நீங்கள் செய்திருக்கலாம். இல்லை இதனால எத்தனை பேர் சிக்கல் வந்திருக்கு. அந்த சிக்கல்லாம் யார் தீர்ப்பாங்க? உங்க சிக்கலை கடவுள் தீர்க்கணுமா? உங்களால அந்த மற்றவங்களுக்கு ஏற்பட்ட சிக்கலை யார் தீர்ப்பாங்க? நீங்க அமைச்சர், மிகப்பெரிய என்ன சொல்றது பேரு கோடீஸ்வரர், திருச்சியில பாதி வாங்கி போட்டிருக்கீங்க. 2006 2011 காலத்திலேயே கருணாநிதி உங்களை பார்த்து என்ன நேரு இந்த மலைக்கோட்டை தான் விட்டு வச்சிருக்க போல இருக்கு, எல்லாத்தையும் நல்லா வாங்கிட்டு போல இருக்கு அப்படின்னு நக்கலா யாருடைய சொத்தை எடுத்து கருணாநிதி விட்டு சொத்தை எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி சொல்வாரா சிரிச்சுக்கிட்டே? ஊர் மக்கள் சொத்தையெல்லாம் அடிச்சதை பெருமையாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாருனாக்க அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீ செல்வந்தனா இருக்க, அது உன்னுடைய முன்னோர்கள் செய்த பூர்வீக பணம்லாம் கூட இருக்கலாம், அதை நீ அனுபவிக்கிற. சரியா? ஆனால் நீ சேர்த்து வச்ச பாவத்தெல்லாம் யார் அனுபவிக்கிறது? ஒரு எஃப்ஐஆருக்காக இப்போ இடி காத்துட்டு இருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் எப்போ இவங்க போடுவாங்க? தமிழ்நாடு அரசு காவல்துறை அவங்களா போடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நீதிமன்றம் போட சொன்னா போட்டு தானே ஆகணும். அது எப்போ நடக்குங்க? அதுதான் இப்போ மூவ் பண்றாங்க இந்த ப்ராசஸை. நான் 3 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். சரியா? ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம், இது வந்து ராமஜெயம் இறந்து போனார் இல்லையா, கொலை செய்யப்பட்டாரு. இந்த ராமஜெயமால் ஆரம்பிக்கப்பட்ட ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் இன்றைக்கு அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் நினைக்கிறேன், அவர் தான் அந்த ஹேண்டில் பண்றாரு. மொத்த கான்ட்ராக்டும் அங்கே தான் முடிவாகுதுங்க. நேருவுடைய துறை, அமைச்சர் நேருவுடைய துறையுடைய மொத்த கான்ட்ராக்ட் எல்லாமே அங்கே தான் முடிவாகுது. அங்கே பணி செய்யக்கூடிய 2 பேர், கவி பிரசாத், செல்வமணின்னு 2 பேர், ஒரு நாளைக்கு 3-4 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. ஒரு நாளைக்கு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, எத்தனை நாட்கள் இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு 1000 கோடி இவங்க சுருட்டி இருப்பாங்கன்றதை பாருங்கள். ஜிசிசியில் வரக்கூடியதெல்லாம் இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அந்த எல்இடி லைட் போடுற டெண்டர்லேருந்து இவனுக்கு தான் முடிவு பண்ணுறாங்க. இல்லை ஒரு 6 மாதத்துக்கு இந்த எஃப்ஐஆர் இல்லாமல் அப்படி இழுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பாசிபிள்? அது இழுக்கிறது அவங்களுடைய வேலை, இழுக்க விடாமல் செய்கிறது நம்மளுடைய வேலை. சரியா? நாம் இப்போ கேள்வி கேட்டிருக்கோம், அவங்க போய் நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க, இதை வந்து இடி வந்து எங்களை வந்து ப்ரெஷர் போட முடியாது அப்படின்ட்டு. இடி வந்து அண்டர் 66 செக்ஷன் 2 ஆஃப் தி அந்த பர்டிகுலர் பிஎம்எல்ஏன்ற ஆக்ட் படி அவங்க கையில் ஒரு ஆதாரம் வந்ததுன்னா இந்த ஆதாரத்தை சம்பந்தப்பட்ட துறைக்கு கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை.
சரியா? அப்போ அவங்க ரெய்டு போகும்போது எடுத்த ஆதாரங்களை அவங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும்? முதல் தகவல் அறிக்கை நீங்க பதிவு செய்தே ஆகணும். அது இயல்பு தானே. அதுக்கு வந்து அது நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஜஸ்ட் ரிப்போர்ட் தானே. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். எஃப்ஐஆர்ன்றது முதல் தகவல் அறிக்கை. சரியா? இது எதுவுமே ஊர்ஜிதப்படுத்தல. குற்றத்தை ஊர்ஜிதப்படுத்தாது, எதையுமே ஊர்ஜிதப்படுத்தாது. வெறுமே இந்த தகவல் வந்தது அப்படின்னு நீ போட வேண்டியது தானே. இதை போடுறதுல உனக்கு என்ன கஷ்டம்? இதுதான் நம்ம நீதிமன்றத்தில் போய் கேட்குறோம். இப்போ நீதிமன்றத்தை கேட்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க? அவங்க எங்களை சொல்ல முடியாது, நாங்க எப்போ வேணாலும் போடுவோம். இது என்னங்க பதில்? நீதிபதி ஒத்துப்பாரா இப்படி சொன்னா? நீதிபதி ஒத்துக்கிறதோட இருக்கட்டும், மக்கள் கேட்கணும்ல கேள்வி. நீ எப்படி நீ சொல்லுவேன்? லஞ்ச ஒழிப்புத்துறைன்றது இருக்குங்க இருக்கு. டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன இருக்கு? லஞ்சம் பெறப்பட்டது அப்படின்னா அதுவும் அரசு ஊழியர்களோ அல்லது அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களோ லஞ்சம் பெற்றார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு வந்தால் நடவடிக்கை எடுக்க தானே டிவிஎஸ்சி. கண்டிப்பா. அப்போ நாங்கள் எப்போ வேணாலும் போடுவோம் எஃப்ஐஆரை, எங்களை நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்க முடியாதுன்னா அப்போ யார் தான் உங்களுக்கு கேள்வி கேட்கணும்? எனக்கு புரியல. இது என்ன மாதிரியான ஒரு விளக்கம்னு. அதுக்கு இன்னொரு ஒருபடி மேலே போகிறாங்க. குஜராத்தில் நடக்கிறது அதை கேட்கிறார்களா? மத்திய பிரதேசத்தில் நடக்கிறது அதை கேட்கிறார்களா? மேற்கு வங்கத்தில் நடக்கிறது அதை கேட்கிறார்களா? நான் கேட்குறேன், நீ வந்து வண்டி எடுத்துன்னு போற, சரி, போலீஸ் பிடிச்சிட்டான், ஓகே, லைசன்ஸை காட்டுறான்றான், லைசன்ஸு இல்லை. அப்போ நான் என்ன சொல்லணும்? ஐயா லைசன்ஸ் இல்லை. அதை விட்டு சார் அவனையும் சார் பிடிக்கல, இது கேள்வி கிடையாது. என்ன பிடிச்சிருக்கா, ஒன்றை பிடிச்சிருக்கா, அதுக்கு பதில் சொல்கிறான்னுவான்ல. அது மாதிரி உண்டை கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுதா? ஒரு அட்வொகேட் ஜெனரல் பேசுகிறாருங்க இதை நீதிமன்றத்தில். அவங்களையும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இவங்களையும் கேட்க மாட்டேங்க, எங்களை மட்டும் ஏன் கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? சோசியல் மீடியாலே இதுதான் பேசுகிறாங்க, கோர்ட்டுக்கு போனாலும் இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறாருங்க. அது ஒரு சீனியர் ஒரு கவுன்சில், ஒரு அட்வொகேட் ஜெனரல் இப்படி ஒரு வாதத்தை வைக்கிற, இப்படி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு கேலி கூத்து இல்லை இது. இப்போ என்னன்னா ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக யாராவது கொடுத்தாங்கன்னா நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். அப்போது நான் கொடுத்துட்டு போகிறேன். இந்த ஆவணங்கள்லாம் எங்கிட்ட இருக்குது. அதையும் நீங்கள் பண்ண போகிறீங்களா? ஆமாம், என்கிட்ட இந்த ஆவணங்கள்லாம் இருக்குது. என்கிட்ட இந்த எல்லா ஆவணங்களும் இருக்குது. நீ எஃப்ஐஆர் போடணும். போடலைன்னா நான் திருப்பி ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறேன், நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன். ஏன்னா இந்த டிவிஹெச்சில் அல்லது அமைச்சருடைய கேம்ப் ஆஃபீஸில் இவங்க வந்து தும்மல் போட்டால் கூட எனக்கு விஷயம் வந்துடும். அத்தனை தரவுகளும் இருக்குது. ரெக்ரூட்மெண்ட்டுங்க, ரெக்ரூட்மெண்ட்றது எது வழியாக நடக்கணும்? டிஎன்பிஎஸ்சி வழியாக நடக்கணுன்றது தான் நீதிமன்ற ஆணையே அதான் சொல்லுது. இவங்க என்ன பண்ணுறாங்க? அண்ணா பல்கலைக்கழகத்து வழியாக நடத்துகிற பேர் வழின்னு சொல்லிட்டு அந்த மொத்த 1,00,000 பேர் எழுதுகிறாங்க எக்ஸாம்னு வைங்க. அதில் 2250 பேர் தேர்வு செய்யப்படணும்னா அந்த 2250 பேர் இவங்களோட ஆஃபீஸராக தேர்வு பண்ணுறாங்கங்க. ஓகே. அப்போ 1,00,000 பேர் எழுதி நம்மளாம் முட்டா பயலா? இதில் ஒரு போஸ்ட்டுக்கு 25 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா நீ வாங்குற, கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோன்ட்டு. இது கேட்டால் இதுக்கு பதில் சொல்கிறாங்க 150 பேர்கிட்ட மட்டும்தான் வாங்கினதா அவங்களே சொல்லியிருக்காங்க. யார்? இடியே சொல்லியிருக்காங்கன்ட்டு. இடி அப்படி சொல்லலை, 150 பேர்கிட்ட வாங்கினதற்கான ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு. ஓகே, அது 150 பேர் மட்டும்தான் சொல்லலை, 150 பேரோட ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு. இன்னும் எவ்வளோன்றது நீ விசாரணை பண்ணாதானே தெரியும். நீ எஃப்ஐஆரே போட மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எப்படி நீ விசாரணை பண்ணுவ? நீ விசாரணை பண்ணுறதே முதல்ல ஏற்றுக்க முடியாது. ஏன்னா உன்னுடைய அரசாங்கம் இது. ஆமாம், சரியா? இப்போ உதாரணத்துக்கு டிவிஎஸ்சி இதே லஞ்ச ஒழிப்புத்துறை செந்தில் பாலாஜிக்கு எதிராக விசாரணை பண்ணணுமா? இதான் உத்தரவு, சரியா? செந்தில் பாலாஜிக்கு எதிராக விசாரணை பண்ணுவோம், வழக்கு நடத்துவோம். அதே செந்தில் பாலாஜியை தியாகின்னு சொல்கிறது யாருன்னா டிவிஎஸ்சி துறையை வைத்திருக்கின்ற முதலமைச்சர். உன் தியாகம் பெரிது, உன் பொறுமை அதனினும் பெரிது. இப்போ அவரே தியாகின்னு சொல்லிட்டாருன்னா துறை எப்படிங்க விசாரிப்போம்? இது என்னங்க இது? எங்கேயாவது நடக்குமா? ஏன்னா இந்த உலக உத்தமர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அரசாங்கம் இங்கே இருக்கும் பொழுது அவருடைய அரசாங்கத்தை சேர்ந்த அரசு வழக்கறிஞர் அவருக்கு எதிரான வழக்கில் ஆஜராகக்கூடாதுன்னு சொல்லி கேவி வேங்கடபதினு இவங்க ஆட்சி காலத்தில் இருந்த அரசு வழக்கறிஞரை, திமுக அரசு வழக்கறிஞரை பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா போட்டாங்க டான்சி வழக்கில். இது வரலாறு, சரியா? அப்போ செல்வி ஜெயலலிதாவுக்கு பொருந்துற அந்த சட்டம் ஸ்டாலினுக்கு பொருந்தாதா? செந்தில் பாலாஜிக்கு பொருந்தாதா? KN நேருவுக்கு பொருந்தாதா? சரி, இவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ், என்னையா உங்க அயோக்கியத்தனம்? இவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கிறீங்க. ஆனா
இந்த ப்ரொசீடிங்ஸ் நடக்கணும் அப்படின்னா அந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறது விழுந்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் எது வேணாலும் நடக்கும். இது எப்ப எதிர்பார்க்கலாங்க அப்ராக்சிமேட்டா? நாம கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான் பிரேகுமார். அதாவது சட்டத்தை இயற்றுவது தான் நம்மளுடைய வேலை, சரியா? அது நம்மளுடைய உரிமை, கடமையும் கூட. எனிபடி கேன் செட் த லா இன்டு மோஷன், இதான் ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. அதாவது சட்டத்தை யார் வேண்டுமானாலும் இயற்ற முனையலாம், நீங்களும் இயற்ற முடியலாம், நானும் இயற்ற முடியலாம், சரியா? இதை தான் நம்ம செய்கிறோம். இதை செய்யும் பொழுதே நமக்கு 1000 இடர்பாடுகளை நீ கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு போட்டோம். அது அவையினுடைய வழிமுறை, நம்ம அதை எதிர்த்து போராடுறோம். ஆனால் அதையும் கடந்து இதை செய்ய வைக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா, இது ஒருத்தர் மட்டும் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து தானே செய்யணும். அப்போ நீதிமன்றம் செய்யணும்ல, நீதிமன்றத்துக்கும் இந்த பொறுப்பு இருக்குல்ல. அப்போ அவங்க புரிஞ்சுக்கணும்ல எவ்வளவு ரிஸ்க்கு நம்ம போய் ஃபைல் பண்ணுறோம். இப்போ நீங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நான் இந்த வழக்கில் பெட்டிஷன் போடுறேன்னா எவ்வளோ ரிஸ்க்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒன்றுமே இல்லை, டிவிஎஸ் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் பற்றி போட்டதுக்கு எனக்கு கொலை மிரட்டல்லாம் வந்தது. சரியா? வீட்டை விட்டு வெளில வந்துடாத, இல்லை வீட்டுக்குள்ளேயே பூந்து அடிப்போம், இப்படின்லாம் கூட பேசினாங்க. எல்லாம் கடந்து தான் நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறோம். இது நான் ஒன்றும் பெரிய தியாகி கிடையாது. எனக்கு இந்த கும்பலை பிடிக்காது. இந்த கும்பல் பண்ணுற அயோக்கியத்தனத்தை வெளில கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன், சரியா? நேருவோடைய நன்மைக்கும் சேர்த்து தான் நான் யோசிக்கிறேன். ஏன் நேருவோடைய நன்மைக்கும் சேர்த்து யோசிக்கிறேன்னா, அமைச்சருக்கு தெரியாமலேயே இவங்க நிறைய வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் அவருக்கு தெரியட்டும். இதில் பெரிய விஷயம் என்னென்னா, நான் இதையெல்லாம் இந்த மிரட்டல்லாம் வருது பாருங்க, இந்த மிரட்டல்லாம் வந்த உடனே நேராக அமைச்சருக்கே ஃபோன் போடுறேன். உங்கள் ஆளுங்க இது மாதிரி என்னை கூட்டு எதுக்கு மிரட்டுறாங்க, எதுக்கு மிரட்டணும்? நான் ஒரு விஷயம் எனக்கு என் பார்வைக்கு வருது, பொது வெளியில் வைக்கிறேன், பதில் சொல்ல சொல்லு. உங்கள் ஆளு ஏமாத்துறான், ஒன்னையும் சேர்த்து ஏமாத்துறான், மக்களுடைய பணத்தை சுருட்டுறான். அவ்வளோ இன்னசென்ட்டாக வாங்க இருப்பாங்க அமைச்சர்கள். அது எனக்கு தெரியாது, அவர் இன்னசென்ட்டாக இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அமைச்சருக்கு தெரியாமல் இவங்க திருடுறானுங்கன்றது நமக்கு தெரியும், சரியா? அதை நம்ம சொல்கிறோம், நம்ம பதிவு பண்ணுறோம், சரியா? நீ முழிச்சிக்க, இல்லை செந்தில் பாலாஜி மாதிரி நீ தனியாக போய் உட்காந்துருக்க வேண்டிய, உனக்கும் ஒரு தியாகி பட்டம் கொடுத்து உன்னையும் தனியாக ஓர வைப்பாங்க. அடுத்த தியாகி நேரு தானே உட்காரு, யார் வேண்டாம்னது. நான் 4 மாதம் முன்னாடியே எச்சரித்தேன். இப்போ இன்னைக்கு இந்த சட்டநாதர் கோவிலுக்கு அவனுங்க 2 பேரையே கூட்டு போறாரு. யாரு? அந்த கவி பிரசாதியும் அந்த செல்வமணியும் கூட்டு போறாரு. கூட்டு போய் என்ன பண்ணுவ? மனமுருகிய வேண்டுதல் வேண்டிய. என்ன மனநிலையில் இருப்பார் இப்போ ஆக்சுவலி? யாரு? இது நம்ம என்ன பண்ணிடுவோன்ற மாதிரி நினைப்பாரா? இல்லை இவங்க எல்லாம் பணம் படைத்தவர்கள், சரியா? மிஞ்சி மிஞ்சி போனால் இப்போ துரைமுருகன் கூட தான் கையங்கலமாக பிடிச்சாங்க. துரைமுருகன் பையனுடைய இதுலேயே அவனுடைய காலேஜ்லேயே ஸ்கூல் அங்கேயே பிடிச்சாங்க பணம், சரியா? கைமாத்தா வச்சுருந்தானோ. இது நீங்களும் நானும் கைமாத்தா எவ்வளோ சார் வச்சுருப்போம்? எவ்வளோ பிரதர் வச்சுருப்போம்? ஒரு 500 ரூபா 1000 ரூபா வச்சுருப்போமா? அவன் 12 கோடி வச்சுருக்கான் கைமாத்தா, சும்மா கையில் பிடிக்காதுங்க. அவன் கை எவ்வளோ பெரிய கைங்க. அவன் தான் எல்லாரையும் சொல்கிறான். அதாவது அவன் எப்படி பாருங்க, அவன் அந்த சாக்கு மூட்டை அவன் சொல்கிறான் அந்த மக்களை பார்த்து, 1000 ரூபாயில் தான் பவுடர்லாம் பூத்து பளிச்சுன்னு இருக்கீங்களேன்றான். இதே இவன் கொடுக்குற பிசாத்து 1000 ரூபாயில் நம்ம பவுடர்லாம் வாங்கி பளிச்சுன்னு இருக்காங்க நம்ம வீட்டு பெண்கள்லாம், சரியா? இந்த நாய் 12 கோடி ரூபாயை வச்சுருந்துருக்கான் கைமாத்தா. யாரமே? கதிரானன், சரியா? வார்த்தை பிரயோகத்தை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, அதுக்கான முழு பொறுப்பு நான் ஏற்றுக்கிறேன். என்ன இவனெல்லாம் என்னன்னு சொல்கிறது வேறு? அதாவது பாருங்க, 2 பெரிய விஷயங்கள் பற்றி. ஒன்று டிஜிபி நியமனம், இன்னொன்று ஒரு பெரிய ஸ்கேம். இதை பற்றிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களை மாதிரியான ஆட்களே கூட தங்களை நான் ஒரு முதன்மையான பத்திரிகையாளர், நான் ஒரு டேஞ்சரஸான பத்திரிகையாளர், நான் ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர் அப்படின்லாம் நீங்கள் உங்களை கிளைம் பண்ணிக்கல. நீங்கள் ஒரு சாமானியராகத்தான் இருக்கிறீங்க. அரசியல் விமர்சகர் அப்படின்ற அதிகபட்சம் உங்களுடைய அடையாளமாக அது இருக்கும். ஆனால் சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாக மீசகிட்ட வச்சுக்காது. இப்போ நான் இதை சொல்றது மூலமாக நீங்களே பயப்படலாம். நீங்கள் ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம், ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பேசலாம், நேரு அவர்களுக்கு எதிராக பேசலாம். ஆனால் இப்போ நான் சொல்கிறவர் எதிர்த்து நீங்கள் உங்களால் பேசவே முடியாது. யாரு சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா அவர் பெருசாக மீசை வச்சிருக்காரு. மீசகிட்ட மட்டும் வச்சுக்காத, மீசையை பகைச்சிக்கிட்ட அவ்வளோதான், பார்த்துக்கோ. ஏன்னா அது அவ்வளோதான். தொட்ட நீ கெட்ட, விமர்சிச்ச நீ அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு திமுக விமர்சிக்கும் போது கூட அந்த மாதிரி யாரும் சொல்றது இல்லைங்க. நக்கீரன் கோபால் அவர்கள், நக்கீரன் கோபால் பெரிய அப்படியே பெரிய கடவுளா இல்லை? இது மாதிரி தமிழத்தோட பெரிய சாபக்கேடு இருந்து தெரியுமா? மிகப்பெரிய பத்திரிகை ஜாம்பவான்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எத்தனை பேருக்கு தெரியும் கேவை சிந்தாமணின்றவரை? எவ்வளோ பெரிய பத்திரிகையாளர் தெரியுமா? தெரியாது.
எத்தனை பேர் தெரியும் இந்தியன் எக்ஸ்பிரஸை வந்து இங்கே வந்து ஒரு சாமானிய தமிழன் தான் ஆரம்பித்தான். அப்புறம் தான் அந்த கோயங்கா கிட்ட, அதுவும் அவன்கிட்ட நடத்துறதுக்கு பணம் இல்லைன்றதுனால அவன் வந்து அவங்க ஸ்டாஃப் சொன்னதுனால கொண்டு போய் மார்வாடிகிட்ட வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மார்வாடியாக இந்த கோயன்காட்டை கொண்டு போய் கொடுக்குறான், எனக்கு பணம் கொடுங்கன்ட்டு. அந்த பணத்துக்கு வட்டி கொடுக்க முடியலன்றதுனால அந்த நியூஸ் பேப்பரே அவர் எடுத்துக்கிறார். சரியா? இப்படி தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவங்கக்கிட்ட போகுது. ஹிண்டு இப்படி பாரம்பரியமான பத்திரிகை. இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பைசா தமிழ்னு நம்ம அயோத்திதாச பண்டிதர் மூக்கு நாயக்கெல்லாம் அம்பேத்கர் அப்புறம் தான் கொண்டு வராரு. அதற்கு முன்னாடியே பத்திரிகை என்றால் என்ன என்று காண்பித்தவன் தமிழன். சரியா? இப்படி நம்ம எல்லாம் கொண்டு வந்து இப்படியெல்லாம் பத்திரிகை துறையை வைத்துக்கொண்டு, ஏன் சுப்பிரமணிய பாரதியார் என்ன எவ்வளோ பெரிய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வையெல்லாம் நடத்தினார் வெறும் பத்திரிகையை வைத்துக்கொண்டு. இப்படியெல்லாம் பத்திரிகையை நடத்தியவர்கள் என்ன இவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கே வந்து நிற்குதுன்னா, இந்த மாட்டுக்கறி தின்ற மாமி பயங்கரமான இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அது வந்து அந்த டீ கடைக்கு வெளியே அந்த இது தொங்கினதெல்லாம் எனக்கு இப்பவுமே ஞாபகம் இருக்கு. மாட்டுக்கறி தின்ற மாமி ப்ரூவ் பண்ணிட்டாரா? இல்லையே, அவன் மன்னிப்பு தானே கேட்குறேன். நீ அதுக்கு மன்னிப்பு கேட்டாரா? ஆமா, ஏன் தினகரன் சொன்னாரு, ரொம்ப அழகா தினகரன் ஒரு விஷயம் சொன்னாப்ல. அப்போல்லாம் கொஞ்சம் அறிவு இருந்தது தினகரன், இப்ப மாதிரி இல்லை. அப்போ உண்மையாவே அறிவோட இந்த ஆள் பேசிட்டு இருந்தாப்புல. அப்போ அவர் சொன்னாப்புல என்னன்னா, அவர் கேட்டது நியாயமான கேள்விதான். இந்த ஆரோவில ஏதோ ஒரு பொம்பளையோட ஒரு குடும்பம் நடத்துறாரு, யாரு டிடிவி அவர்கள் தினகரன் அப்படின்னு எழுதிட்டான். யாரு? இந்த கோபால். சரியா? உடனே அவர் வந்து என்ன பண்றாரு, இது பண்றாரு, இப்ப என்ன சொல்றது, வழக்கு போடுறாரு, அவதூறு வழக்கு. அவதூறு வழக்கு போட்டோடனே நீதிமன்றம் சொல்லுதுங்க, இது தப்பு, உன்னால் நிரூபிக்க முடியல அப்படின்னு. உடனே நம்ப மாட்டீங்க, மன்னிப்பு இது கொடுக்க சொல்றாங்க. ஒரு வரியில மன்னிப்பு, நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம்னு. தினகரன் கேட்டார், ஏண்டா ஒருத்தனை பத்தி அவதூறு நீ பரப்புவ, அதை பெருசா போட்டுருவ, அத நீ பெருசா போட்டுருவ, அது தப்புன்னு நான் நிரூபிக்கணும், அது உண்மையான நீ நிரூபிக்க வேண்டாம். சட்டம் எப்படி இருக்கு பாருங்க. புரியுது. ஒரு அவதூறை பரப்பினால் அது அவதூறு என்று நிரூபிக்க வேண்டியது யார் மேலன்னா, யார் மீது அவதூறு பரப்பப்பட்டதோ அவர்கள் நிரூபிக்கணும். இப்ப நான் போய் வழக்கு போடுறேன்னு வைங்க, நான் நிரூபிக்கணும் என் மேல தப்பு இல்லைங்க, அவன் தப்புன்னு சொல்லிட்டான் அப்படின்னு. அப்படி நிரூபிச்சதுக்கு அப்புறமும் ஒரு லைன்ல நீ மன்னிப்பு கேட்டு போயிடுவேன். அப்போ அந்த பீரியட்ல எனக்கு வேறுபட்டதெல்லாம் யாரு மேட்ச் பண்ணுவாங்க? அப்போ தினகரன் கேட்கிறாரு, என்னுடைய குழந்தை, என்னுடைய மகள் இருக்காங்க, அவங்க ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட அவங்களுடைய சக மாணவர்கள் இதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க எவ்வளோ வலிச்சிருக்கும், ட்ராமா, அந்த சைல்டுக்கு அந்த ட்ராமா இருக்குல்ல, அது வந்து என்கிட்ட கேட்குது, இப்படி பேசுகிறாங்கப்பான்னு. அப்போ நான் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இதெல்லாம் நீ காம்பன்சேட் பண்ண முடியுமா? ஏன் நக்கீரன் கோபாலுக்கு பெண்கள் இல்லையா, மகள்கள் இல்லையா? இருக்காங்க. அவர்கள் மகளுடைய பேர்ல தானே இப்ப சமீபத்தில் எடுத்து அந்த ஆவணப்படத்தையே வெளியிட்டாங்க. அவங்கதான் தயாரிப்பாங்க. அப்போ உனக்கும் மகள் இருக்காங்கல்ல, உனக்கும் குடும்பம் இருக்கு, ஊர் குடும்பத்தை பத்திலாம் நீ பேசுறிய, உன் குடும்பத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா நீங்க அது தாங்குவியா? நீ எல்லாத்துக்கும் அப்படி இப்படி எம்என் நம்பியார் மாதிரி 60 வயசு ஆகுது, உனக்கு வெக்கமா இல்லை? உனக்கு சோறு தானே திங்கிற, பத்திரிக்கையா ஒரு பேரை வச்சுட்டா என்னென்னாலும் பண்ணுவியா? நீ நடத்துறது பத்திரிகையா? நீ நடத்துறது ஒரு மஞ்சள் பத்திரிகை. ஏன் இவ்வளவு காட்டமா போறீங்க? ஏன் உண்மைதானேங்க, நீ நடத்துறது ஒரு மஞ்சள் பத்திரிகை. பயமா இல்லையா உங்களுக்கு? என்ன மீசை வச்சிருக்காரு, வச்சுக்க, அவரை பத்தி பேசக்கூடாது. அதை வச்சுட்டு நான் என்ன பண்றது? வா, மீசையை வச்சு நான் என்னையா பண்றது? சூதுடைக்கு கூட அது பயன்படாது, அப்புறம் நான் என்னையா பண்றது அதை வச்சுக்கிட்டு? அதனால இதுக்கெல்லாம் யார் பயப்படுவான்னா, அதே இதையெல்லாம் பார்த்து, நீ பேசுறதெல்லாம் பார்த்து எங்களுக்கு என்ன மாறப்போகுதான்னு அப்படின்னு நினைக்கிறவன் தான் பயப்படுவான்னு. மற்றவெல்லாம் ஏன் பயப்படணும்? நான் ஆதவர்ஜுனாவே கேட்குறேன், உனக்கு அறிவு இல்லையா? ஏன் உனக்கு அறிவு இல்லை? கட்சியுடைய பொதுக்கிட்ட அவங்க வந்து இப்படி வீராவேசமாக பேசுகிற, எனக்கும் திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டின்னு. திமுகவுக்கு உனக்கும் போட்டினா ஸ்டாலின் திட்டு, அவன் பையன் அந்த உதவாமந்தியை திட்டு, அவங்களே திட்டினாங்க, திட்டு அவளையும் திட்டிட்டு ஏன் நீ வந்து பத்திரிகைக்காரனை திட்டிட்டு இருக்க? அதுவும் இவங்க பத்திரிகைக்காரன் கிடையாது, இவங்க மஞ்சள் பத்திரிகைக்காரன். உன் லயாலாமணியை விட்டு திட்ட விடு, அது கூட அவன் லாய்க்கு கிடையாதுன்ற. நான் இதெல்லாம் ஒரு ஆளு கருணாநிதி, இவனை திட்டணும்னு வேற நீ பெருசா அப்படியே பொதுக்குழு மேடையை பயன்படுத்துறியா? நீ முதல்ல தப்பு உன் பேர்ல இருக்கு, அந்த இடத்துல வச்சு அந்த பேரையே அந்த அடையாளத்தையே பயன்படுத்திட கூடாதுன்றீங்க. எதுக்கு? விழா ஒரு ஆளா? இதெல்லாம் ஒரு பத்திரிகை, இவன் நடத்துறது பேர் பத்திரிகையா?
அவன் கோவில் என்னன்னு ஒருத்தருக்கான் பாருங்க, ஒரு பொறுக்கி. அவன் வந்து தலைமை ஆசிரியரா வேற இருந்தான், அந்த பொறுக்கி. சரியா? இவன் எழுதுறான், இப்போ பேசுறான். இங்க இது நான் பல இடங்களை பதிவு, நீங்க திருப்பி பதிவு பண்றேன். இவன் பதிவு பண்றான். என்ன பதிவு பண்றான்? இளைஞரணி கூட்டம் நடக்குது அன்பகத்துல. திமுகவுடைய இளைஞரணி கூட்டம். எல்லா பொறுக்கிங்களும் உட்காந்துருக்காங்க, நடுவில் உதவாநிதியும் உட்காந்துருக்கான். எல்லா பொறுக்கியும் உட்காந்துருக்கானா அவனும் உட்காந்துருப்பான்ல, உட்காந்துருக்கான். அங்கே இவன் சொல்றான், செல்வி ஜெயலலிதா உடைய பாட்டி. செல்வி ஜெயலலிதா இறந்த பொழுது என்ன வயசு? 66 நினைக்கிறேன், 67. அவங்களே ஒரு பாட்டி வயசு. சரியா? அவங்க இறந்து போகும்போது, இது அவங்க இறந்ததுக்கு அப்புறம், ஒருவர் இறந்ததுக்கு அப்புறம் நீ பேசக்கூடிய பேச்சை பாருங்க. செல்வி ஜெயலலிதாவுடைய பாட்டியை மைசூர் மகாராஜா வைத்திருந்தார். ஆனா இவங்களுக்கு இந்த மாதிரியான டாபிக் தான் இவங்க எடுக்கிறது. இதை சொல்றது ஒரு கூட்டம், திமுக இளைஞரணி கூட்டத்துல, இது எதிர முன்வரிசையில் அதில் பொறுக்கிகள் நடுவில் அந்த தலைமை பொறுக்கியாக உட்காந்துருக்கான். யார் அவன்? உதவாநிதி. அவன் சிரிச்சின்னு அப்படி என்னமோ இவன் குடும்பத்தில் உட்காந்துருக்கவன்ல நல்லவன் மாதிரியும், இவன் குடும்பத்தில் இருக்கவனா நல்லவன் மாதிரியும் இதை பேசுகிறாங்க. ஒரு இறந்து போன பெண்ணுடைய பாட்டியை பற்றி இவ்வளவு கொச்சையாக நீ பேசுகிற. இவன் தலைமை ஆசிரியரான் எங்கே நக்கீரனுக்கு. இவன் என்ன வேலை பார்க்குறான்? திமுகவில் உட்காந்துக்கிட்டு கன்சல்டன்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரியா? இதுதான் இவன் பத்திரிகையோட லட்சணம். பல புலனாய்வுகள் பண்ணி பல உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் மறைந்த போது அவர்களுக்கு கால்கள் வெட்டப்பட்டது. யோசிச்சு பாருங்க. நான் கேட்கிறேன், நீ வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலை வெட்டி விட்டார்கள். எதற்காக வெட்டினார்கள்? அதுக்கு ஒரு கதை சொன்னான் பாருங்க. இந்த கால் கட்டை விரல் ரேகை இருக்கு. அந்த கால் கட்டை விரல் ரேகையை கொண்டு போய் வைத்தால்தான் அங்க ஒரு இது இருக்குமா, லாக் ஓபன் ஆகும். ஆமா, இது இந்த அலாவுதீன் படத்துல வரா மாதிரி அது வச்சா, அந்த ரேகையை வச்சா அதுக்கு கட்ட வரல மட்டும் கட் பண்ணுவாங்க. ஏன்னா காலையே கட் பண்ண போறாங்க. இல்ல இப்படி உள்ளங்கையில வைக்கிற மாதிரி உள்ளங்கால் முழுசா வைக்கணும். என்ன மாதிரியான, ஆனா இதெல்லாம் சீரியஸா மூஞ்சி வச்சுட்டு அப்படி பேசுறாங்க. அதுதான் நான் சொல்றேன். இதுல என்னன்னா, இது என்ன பரிதாபமான விஷயம்னா, மறைந்து போன அந்த நபர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை பிரைவேட்டாக எந்த அளவுக்கு ப்ரைவேட்டாக வைக்கணும்னு நினைப்பாங்கன்னா, ஜெயா டிவியில் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஜெயா டிவியில் அவங்க வந்து நடந்து வராங்க, செக்ரட்டேரியட்டில் நடந்து வராங்க அப்படின்ற அந்த ஷார்ட் எடுத்திருப்பாங்க பாருங்கள். அவங்க நடந்து வரதில்ல, அவங்களுடைய ஷூ எப்படி தெரிஞ்சிருக்கும், ஒரு இன்ச்சு ஷூ தெரிஞ்சிருந்தா கூட உடனே கால் வரும். எப்படி அது தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சென்சிட்டிவான ஒரு பர்சனாலிட்டி. சரியா? அப்படி ஒரு பர்சனாலிட்டியை நீ வந்து அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் தங்க வச்சுருக்காங்க போது 2 செட் ஆஃப் டாக்டர்ஸ், ஜாஸ்ட் நாட் அப்போலோ 3 செட் ஆஃப் டாக்டர்ஸ், அப்போலோ தமிழ்நாடு அரசுடைய மருத்துவர்கள், இதை தவிர்த்து எய்ம்ஸ், இவங்களெல்லாம் மீறி அவங்க காலம் தூக்கிட முடியுமா? இல்லை, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அந்த ஆணையத்தில் வந்த விசாரணை எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய டிரைவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் கூட உடன் இருந்தவர்கள், அவர் இறுதி சடங்குகள் செய்யப்பட்ட போது அந்த கால்கள் கட்டினது யாரு, எல்லாமே டீட்டெயிலாக பேசியிருக்காங்கன்றதையும் நான் படித்தேன். அது ரொம்ப சென்டிமெண்ட்டில். நான் இன்னொரு ஒரு படி மேலேயே போய் சொல்கிறேன். இவங்க பாடியை கொண்டு போகிறாங்க எங்கே, இதுக்கு அவங்க சடங்கு செய்யணுன்றதுக்காக அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க, போயஸ் கார்டன் கொண்டு போகிறாங்க. போயஸ் கார்டனில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ராஜாஜி ஹாலுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சடங்கு செய்ய சொல்கிறாங்க. ஏன்னா வெறும் உறவினர்கள் மட்டும்தான், சிங்களாவோட உறவினர்கள், அப்புறம் ரொம்ப நெருங்கிய நபர்கள், மற்றவங்களெல்லாம் கட்சிக்காரெல்லாம் வெளில போக சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே பணி செய்யக்கூடியவர்கள், போயஸ் தோட்டத்தில் பணி செய்யக்கூடியவர்கள், அந்த பெண்களை எல்லாம் கூட்டு அப்போ ரொம்ப இவங்கள ரொம்ப மனசோடஞ்சி சொல்கிறாங்க. யார்? சசிகலா சொல்கிறாங்க, வந்து அக்காவுக்கு கடைசியாக நீ என்னென்ன பண்ணணுமோ ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு போங்க அப்படின்னும் பொழுது, அக்கா எப்பவுமே வந்து அவங்க தூங்க போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய அந்த பெண்களுக்கு அவங்களை கூப்பிட்டு இந்த காலில் மட்டும் கொஞ்சம் சொடக்கு எடுத்து விடு, இந்த சொடுக்கு எடுத்து விட்டேன்னா அப்படியே தூங்கிடுவேன் அப்படின்வாங்க. அதனால அந்த சொடுக்கு எடுத்து விடுவாங்க. அது அக்கா கேட்டே இருக்கும்ல, பண்ணு அப்படின்றாங்க. சரியா? இதெல்லாம் சடங்குகள்லாம் நடைபெறுது. சரியா? அப்படின்னும் பொழுது காலை காணும், அதை காணும், இதை காணும், இதெல்லாம் பொருளை கிளப்பி விட்டேன். செல்வி ஜெயலலிதா ஒரு பெண் இருக்கு, மகள் இருக்கிறார். எவ்வளவு நான் கேட்குறேன், நான் சொல்கிறேன், இப்போ நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். கருணாநிதி தலகாணியை வச்சு அமுத்தினாங்க. நான் சொல்றேன், ஏத்துப்பியா? அழகிரி வந்தார், அழகிரி வந்ததுக்கு அப்புறம் கருணாநிதி தூக்கிட்டு போனாங்க. இங்க இதுக்கு காவேரிக்கு அப்படின்னு சொன்னா ஏத்துப்பியான்னு கேக்குறீங்க? அழகிரி வந்ததுக்கு அப்புறம் தான் கருணாநிதி தூக்கிட்டு போனாங்க காவேரிக்கு. அது உண்மை தானே? அழகிரி வந்தார் அன்னைக்கு, வந்ததுக்கு அப்புறம் தான் கருணாநிதி மாடியில இருந்து இறக்குறாங்க. அது வரைக்கும் கருணாநிதி தலகாணி வச்சு அமுத்திட்டு இருந்தாங்கன்னு நான் சொல்றேன். ஏத்துப்பியா நீயே? நான் எழுதிட்டுமா பக்கீரன், நான் ஒரு பத்திரிகையை போட்டு நான் எழுதிட்டுமா? என்ன பேரு? பக்கீரன். நீ நக்கீரன், நீ நக்கி படைக்கிறவன் நக்கீரன், பக்கித்தனமா பேசினா பக்கீரன்.
போட்டுக்க வேண்டியதான். நான் போடுறேன், ம், எழுதுறேன், எழுத முடியுமா அந்த மாதிரி? ம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் இஷ்டத்துக்கு எழுதுறது. அன்னைக்கு அன்னைக்குரிய சர்க்குலேஷன் தான் அவங்க பார்ப்பாங்களோ? அன்னைக்கோட சாக்கில் எதை ஏங்க இன்னைக்கு நீங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த நடுப்பக்கம்ன்றது மிக ஃபேமஸ் ஆச்சு. ஆமா. எல்லா பத்திரிகையிலும் எதுக்கு நடுப்பக்கத்தில் இப்படி தாவணியை திறந்து போட்டு காமிக்கிற மாதிரி போஸ்ட், இதெல்லாம் எதுக்கு? இந்த பத்திரிகை வாங்க வைக்கிற வழி கிடையாதுன்றதுனால இப்ப வரைக்கும் இருக்குங்க. இப்ப வரைக்கும் நடுப்பக்கம் அந்த விஷயம் இருக்கு. நான் நடுப்பக்கம் நக்கி ம். அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி பண்ணுறதும் ஒரு உண்டு. படத்துல சரியா? வரும். இப்போ என்னன்னா அந்த காலத்துல என்னன்னா இந்த பத்திரிகைகள் எதற்காக பார்க்கப்பட்டது, பத்திரிகைகள் ஏன் வந்தது அப்படின்னா பொது விஷயத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக கண்டிப்பா பத்திரிகைகள் வந்தது. அதுவும் என்ன, சுதந்திர தாகம், நம்மை கொடுமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள், இப்படின்லாம் பேசுறதுக்காக வந்தது. சரியா? நீங்கள் அஞ்சலி அம்மாவை பற்றி இங்கே நிறைய பேர் பேசுகிறாங்க, கொள்கை தலைவர்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அவங்க அவங்க தெரிஞ்சுக்கணும். அஞ்சலி அம்மாள் சுப்பிரமணிய பாரதியார் அந்த நட்பு இருக்குது பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா அஞ்சலி அம்மாள் இந்த பத்திரிகையெல்லாம் படித்து, பாரதியார் எழுதக்கூடியதெல்லாம் படித்து அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு, இதில் இன்னொரு பெரிய விஷயம், சமகால நண்பர்களாக இவ்வளோ அற்புதமான அந்த உறவு பாருங்க, அந்த நட்பு எந்த அளவில் அறிவுபூர்வமாக இருந்திருக்கு பாருங்க. ஏதோ அஞ்சலி அம்மாள்ல பெரிய பெரிய தேர்ச்சி பெற்றவரா ஒன்றும் கிடையாது. ஆனால் உலக நடப்பு அனைத்தையும் தெரிந்து வைத்திருந்தார். எப்படி தெரிந்து வைத்திருந்தார்? ஒவ்வொரு பத்திரிகையும் வாங்கி படிப்பார். இந்த பத்திரிகைகளின் வாயிலாக உலக போர்லேருந்து என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. முதலாம் உலக போர் ஏன் மூண்டது அப்படின்ட்டு. அதுவும் என்ன, இவங்க கணவர்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க, இவங்க போக முடியாது வெளியில், அதனால் இவங்க கணவர்கிட்ட சொல்லி அனுப்பாங்க. கணவர் போவார் பாரதியார் டீ கடையில் உட்காருவார். பாரதியார் அப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்தாங்க, அது வேற. கணவர் போவார் டீ கடையில் போய் உட்காருவார். டீ கடையில் எல்லாரும் வருவாங்க, உட்காருவாங்க. இதில் கடலூரில் நடந்திருக்கு. சரியா? உட்காருவாங்க. அவங்க உடனே வீட்டம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு இவங்க கேட்டுப்பாங்க. இல்லை இந்த மாதிரி சொல்கிறாங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. இந்த பதிலெலாம் போய் நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் போய் சொல்லுவார். அவங்க உடனே அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. அடுத்த நாள் வந்து இங்கே பேசுவாங்க. இப்படி அற்புதமாக இந்த பத்திரிகைகளை வைத்து விழிப்புணர்வு சமுதாயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில், அதுவும் இந்த குடும்ப பெண்கள், அஞ்சலி அம்மாள்னா குடும்ப பெண் சமுதாய பார்வை கொண்டிருந்த ஒரு மாபெரும் நபராக இருந்தாலும் கூட குடும்ப பெண்ணாகத்தான் அவங்க முதல்ல அவங்க அறியப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கே இந்த புரிதல் இருந்ததுன்னா அப்போ யோசிச்சு பாருங்க, எங்கேயோ உலக போர் நடக்குது, அது முதலாம் உலக போர் நடக்குது, இன்றைக்கி இருக்க மாதிரி டிஜிட்டல் ஏஜ் கிடையாது. அந்த தகவல்களை கூட தெரிந்து வைத்திருக்க முடியுதுன்னா எதனால் முடிந்தது? பத்திரிகைகளால் முடிந்தது. அதற்காக அன்றைக்கு பத்திரிகைகள் இருந்தது. இன்னைக்கு நீ எதற்காக பத்திரிகை நடத்திட்டு இருக்க? எவன் கூட படுக்கிறான், எவன் கூட ஓடி போயிட்டான், இதுதானே நீ பத்திரிகை நடத்துற? 5வது திருமணம் முடிச்சு 6வது திருமணம், இதுதானே நீ பத்திரிகை நடத்துற? இது நீ நடத்துறது ஒரு பத்திரிகை, நீ ஒரு பத்திரிகையாளர், உனக்கு ஒரு மரியாதை, உன் முகரைக்கு ஒரு மீசை. அது எப்படிங்க அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எது நடந்தாலும் மொத ஆளா வந்து பேசுறாரு, திமுக ஆட்சியா இருந்தா டிஃபென்ஸ் மோடுக்குள்ள போறாரு. நீ எந்த மோடுக்கு வேணா போப்பா, நீ முதல்ல பத்திரிகையாளனா, நீ எந்த மோடுக்கு வேணா போ. சரி, நீ ஒரு கட்சியை ஆதரிப்பதும் ஒரு கட்சியை எதிர்ப்பதும் உன்னோட தனிப்பட்ட உரிமை. சரியா? பத்திரிகையாளனாவே இருந்து ஒருதலை பட்சமாகவும் கூட நீ இருக்கலாம். இல்லையா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு போட்டு வச்சிருக்காங்க. அது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே இருக்கக்கூடியவன். சரியா? இவனை மாதிரி கேப்மாரிங்களுக்கு கிடையாது. நக்கீரன் பேரை வச்சாலும் நல்லவனா, கழுதைக்கு பேரா முத்துமாலைன்ற மாதிரி தான். சரியா? கழுதைக்கு முத்துமாலைன்னு வச்சா அது என்ன குதிரை ஆயிடுமா? கழுது தானே. அப்புறம் இவ்வளவு பேசுறீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா? என்ன பயந்து? என்ன அப்படித்தாங்க உடன்பிறப்புகள்லாம் கேக்குறாங்க, நீங்க ஏதாச்சும் ஒரு லைன் எழுதுங்களேன் நக்கீரன் அப்படின்ட்டு. ஏய் மீசையே டச் பண்ணிட்டியா, அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. மீசையை நான் எங்க டச் பண்ணணும்? இந்த கன்றாவியை நான் ஏன் டச் பண்ணணும்? அதான் சொல்றேனே, அதை வச்சு என் ஷூ கூட பாலிஷ் போட்டு ப்ரெஷ் பண்ண முடியாது. அப்புறம் வேற என்ன? அது எல்லாம் ஒரு ஆளு, இவனை பத்தி பேச்சு வேற. நம்ம 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம். புரியுதுங்க. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.